உதயநிதி ஸ்டாலின் டே ஒன்ல இருந்து கடந்த 5 ஆண்டு காலமாக அவர் பேச்சில் வேறு எதுவுமே இருந்ததில்லை. வெறும் உழுந்தபாடி தவழ்ந்தபாடி டேபிள் கீழே போனார். திரு ஸ்டாலினுடைய மகன் இவரு பேசுறாரு, நம்மள பால்டாயெல்லாம் பேசுது, என்ன பண்றது? அவரும் பால்டாயன்ற லெவலுக்கு வந்துட்டார். தயவு செய்து அவர் இதை விட்டுட்டு எரியுதடி மாலா ஃபேனை நிறுத்துன்னு ஒரு தடவை பேசுகிறார். ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறாரு. நீ ஒன்றுமே கிடையாது, நீ ஒரு கிளாஸ் பாப்பா. எம்ஜிஆர் கலைஞரை பற்றி கண்டபடி பேசியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. எம்ஜிஆர் பேசுனதே கிடையாது. ஆனால் இவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க டிஎன்ஏல இது ஊர்னு. அவன் ஒருத்தர் சொல்லும் போதே பவு பவு அப்படின்னுவான், பூமர் பூமர் அந்த மாதிரி இவங்க ரியாக்ட் பண்ணாங்க. சிஎம் வந்து என்ன கொரோனான்னு சொல்லிட்டியே, நான் உயிருக்கு அஞ்சாதவன், நான் கலைஞரின் மகன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. கமலஹாசன்லாம் கடுமையான கோபத்தில் இருக்காரு. இயலாமை கையேறு நிலைன்னுவாங்க, அந்த மாதிரி இருக்காரு. அப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு தான் திமுக சந்தோஷமா போகுது. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெற்றி பெற நயினார் நாகேந்திரன் ஜெயிப்பதற்கு கொஞ்சம் போராடி தான் ஜெயிக்கணும். இல்லை அவர் அசட்டியாக இருந்தாருன்னா தோற்றுருவார். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். முத்தலீப் சார் வணக்கம். வணக்கம். பிரச்சாரம் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இனி அடுத்த கட்டம் அடுத்த ஒரு 10 நாட்களுக்கு போக போகுது. ஒருத்தர் ஒரு பாணியில பிரச்சாரம் பண்றாங்க. எடப்பாடி அவர்கள் பர்சனல் அட்டாக் ரொம்ப அதிகமா ஆரம்பிச்சிருக்காரு. கொரோனா ரிலேட்டடா போயிருந்தாலும் போயிருக்கலான்றது ஒண்ணு. அதுக்கப்புறம் பல விடயங்கள் கலைஞரோட மர்மம், கமிஷன் அமைப்பேன், இப்படி ஒண்ணா சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தோம்னா கனிமொழி அவர்கள் எடப்பாடி கூடிய விரைவில் கவர்னர் வேலைக்கு தான் போகணும் அப்படின்றாங்க. உதயநிதி அவர் சசிகலா அம்மையார் காலில் விழுந்த அந்த போட்டோவை எடுத்து தெரு தெருவா போய் காமிச்சிட்டு இன்னமும் அந்த பழைய விஷயங்களை நினைவு கூர்ந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் விஜய் டிஎம்கேவை பயங்கரமா அட்டாக் பண்றதா நினைச்சு சென்டிமெண்டா மக்கள் கிட்ட பல விஷயங்கள் ஃபைனலா பிரச்சாரத்துக்கு வந்தாருன்றது ஒரு விஷயம். இப்படி பல களங்கள்ல போகுது. சசிகலா அம்மையாரும் நடுவில் ஓபிஎஸ் திட்டுறாங்க. மாறி மாறி போயிட்டு இருக்கிற இந்த பிரச்சார களத்துல எந்த பிரச்சாரங்கள் வலுவா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? எதையெல்லாம் இவங்க தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க சார்? நீங்க இப்படி வந்தீங்க, ஆக்சுவலா இப்படி வந்திருக்கணும். யார் ஆரம்பிச்சா? இப்போ ஒருத்தர் திடீர்னு ஒரு தகராறு ஆகுது. போலீஸ் தகராறுல யார் ஆரம்பிச்சா என்ன ஆச்சுன்ட்டு பார்க்க மாட்டாங்க, மொத்தமாக தூக்கிட்டு போவாங்க. அதில் சில சமயம் தகராறு பண்ணவனை விட தகராறு தடுக்கிறதுக்காக தாக்கினான் பார்த்தீங்களா, அவனை போட்டு அவன் மேலே ரொம்ப நடவடிக்கை போவான். அப்போ தகராறு எங்கே ஆரம்பிக்குதுன்றது ரொம்ப முக்கியமானது. இங்கே பேச்சு, இந்த மேடை பேச்சு, நீங்கள் அந்த பிரச்சாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரம் தாழ்ந்து பேசுனதா இது கிடையவே கிடையாது. அவர் வாட்டில் அந்த இவர்களுடைய ஆட்சியுடைய அவலங்கள் மற்ற விஷயங்களை பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் டே ஒன்ல இருந்து கடந்த 5 ஆண்டு காலமாக அவர் பேச்சில் வேறு எதுவுமே இருந்ததில்லை. வெறும் உழுந்தபாடி தவழ்ந்தபாடி டேபிள் கீழே போனார். இப்பவும் அதுதான் தொடர்ந்துட்டு இருக்காரு. காலும் காரும். ஏன்னா அவருக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, இப்படி பேசினா எடப்பாடி கோவம் வருது, அது உள்ள ஒரு சந்தோஷம் இவங்களுக்கு. வினை எதிர்வினை. அப்போ நீங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டே திரும்ப திரும்ப பேசும் பொழுது ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தடவை, தம்பி பால்டாயில் குடிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, பால்டாயில் குடிச்சதெல்லாம் என்னை பற்றி பேசுது அப்படின்ட்டு லைட்டாக தொட்டு விட்டார். அப்போவே கூட நான்லாம் பதிவு போட்டிருந்தேன், நம்ம இதிலெல்லாம் கூட பேசியிருந்தேன். அவர் டீசெண்டாக அரசியல் பேசுகிறாரு, சப்ஜெக்ட் பேசுகிறாரு. இவர்கள் அவரையும் என் கீழே இறக்குறாங்க. அவரும் பால்டாயில்ன்ற லெவலுக்கு வந்துட்டார். தயவுசெய்து அவர் இதை விட்டுட்டு அவருடைய வழக்கமான இதில் போகணும். இது இதுக்கு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க, அதில் மாட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவர் கண்டுக்கல, அவர் வாட்டில் சப்ஜெக்ட் பேசிகிட்டே இருந்தார். இப்போ ஓவராக படத்தை காட்டுறது. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு பிரத்யேகமாக கிடைச்ச படமா அது? இது 2017 இருக்குது. 9 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தூக்கின்னு ஏதோ இவங்களுக்கு மட்டும் இன்னைக்கு மட்டும் கிடைச்ச மாதிரி கொண்டு வந்து காட்டுறது, அதில் ஒரு சுகம் அடையிறது. வயசு அவர் திரும்ப திரும்ப டீசெண்டாக சொல்கிறாரு, என்னை விட வயதுல பெரியவங்க அவங்க. என் அனுபவம் வயசு தம்பி. சரி, காலில் விழுந்தது கூட சொல்றாரு இல்ல சார், அவங்க என்னோட அதுக்கு வயதுல விலக பெரியவங்க. சொல்கிறேன். அது பல தடவை சொல்லிட்டாரு. இன்னொன்று ஊர்ந்து வந்தேன் தவழ்ந்து வந்தேன்ற சேர்ந்துட்டேன்ல. என்ன தப்பு இருக்குது ஆட்சியில் இருந்து சொல்லுங்க, பேசுங்க, வாதம் பண்ணுங்க, நானும் ரெடி. ஆனால் இவர்கள் அதில் ஒரு சிற்றின் பண்ணுவாங்கல்ல, அந்த ஒரு விஷயத்தில் மட்டுமே சுய இன்பம் காண்றது. அதை பற்றி மட்டுமே அவர்கள் இவருக்கு கோவம் வந்துச்சு, இதையே பேசுவாங்க. நான் பார்க்குறது, இப்போ எடப்பாடி எழுதி கொடுக்குறவங்களும் சரி, உதயநிதிக்கும் சரி, முதல்வருக்கும் சரி, எழுதி கொடுக்குறவனை நீங்கள் இது விஜய்க்கும் சரி, வெப்சைட்டுன்னு வந்த பிறகு கவருவதற்காக கண்டபடி அதிரி புதிரி. அப்போ அந்த மாதிரி தலைப்பு போட்டவன் அந்த மாதிரி ஆள்லாம் எழுதி ஸ்பீச் எழுதி கொடுன்னா
இவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, இவர்கள்ட்ட எழுதி வாங்கி தான் பேசற வேண்டிய நிலைமையில இவங்க இருக்கிறாங்க. இன்னொன்னு, நீ என்ன எழுதி குடுத்தாலும் நானும் ஒரு தடவ அத ஏத்துக்கணும். என்ன இது இந்த மாரி எழுதியிருக்க? என்னுடைய தரத்துக்கு ஏத்த மாரி தான் நீ எழுதணும். உன் தரத்துக்கு எழுதுற. நான் ஒரு துணை முதல்வர். எனக்கு இந்த மாரி தான் எழுதணும். அப்படி இல்ல. இவரும் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, இதுல சந்தோஷம் அடைறாரு. இவரு சந்தோஷம் அடைஞ்சோனே அவங்களுக்கு இன்னும் ஜாலி ஆயிடுது. எழுதி குடுக்குறவங்களுக்கு. அப்ப இன்னும் தரம் தாழ்ந்து என்ன எழுத முடியுமோ எழுதுறாங்க. இது முதல்வர்கிட்டயே நடக்குது. "எரியுதடி மாலா, ஃபேன நிறுத்துன்னு" ஒரு தடவ பேசுறாரு. சிஎம். கிளாஸ் பாப்பான்னு ஏதோ ஒரு வார்த்தைய முந்தா நாளு ஒரு ஒரு 3, 4 நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்றாரு. "நீ ஒண்ணுமே கிடையாது. நீ ஒரு கிளாஸ் பாப்பா." இந்த மாரி வார்த்தையெல்லாம் யார் யூஸ் பண்ணுவா? இன்றைய இளம் தலைமுறை இந்த புள்ளிங்க மாரி இருக்கிறவங்க, இந்த மாரி இருக்கிறவங்க பயன்படுத்துவாங்க. அத முதல்வர் ஸ்பீச்ல எழுதி குடுத்து, முதல்வர் அத பேசுறாருன்னா, அவருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு பாத்துக்கங்க. அப்போ இதுல வந்து அவர்களுக்கு ஒரு திருப்தி. இந்த மாரி பேசிட்டோம். இப்ப இவரு பேசினார்ல, "காதுல டால்டா ஊத்து." விஜய் பேசினார்ல. ஏன்னா விஜய சுற்றி இருப்பவர்கள் எல்லார் மைண்ட் செட்டும் கிட்டத்தட்ட அந்த மாரி தான். அதனால தான் சினிமா வந்து இன்னைக்கு அவ்ளோ யங்ஸ்டர்ஸ் அவர் பின்னாடி இருக்காங்கன்னா, அந்த மைண்ட் செட்ட விட்டு அவர் இன்னும் வெளிய வரல. அவர் அதிலேயே தான் இருக்காரு. அப்ப அவரு காண்டு அப்படின்றாரு நேத்து. 2 கட்சிக்குமே எங்கள பார்த்தா காண்டு. காண்டுன்றதுக்கு நல்ல தமிழ் வார்த்தையே இல்லையா? அவங்க என்ன நெனச்சுக்குவாங்கன்னா, இப்படி சொன்னா தான் அவங்களுக்கு புரியும். அப்ப புலிங்க மாரி வாங்க நாளைக்கு. அப்போ இவர்கள் தனித்தன்மைன்றது ஒண்ணு கிடையாது. தனித்தன்மையை தாண்டி சில பண்பாடு அந்த விஷயங்கள பாதுகாக்கணுன்ற அக்கறை கொஞ்சம் கூட கிடையாது. அதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிறவங்க திமுக தலைவர்கள். என்ன வேணா பேசுவாங்க. அது என்னமோ நீங்க நம்ம பலமுறை பேசியிருக்கோம். அவர்கள் நீங்க காமராஜர் ஆரம்பிச்சு, எம்ஜிஆர்லருந்து, ஜெயலலிதாலருந்து, விஜயகாந்த் வரைக்கும் இவர்கள் டிஃபேம் பண்ணாத ஆட்களே கிடையாது. டிஃபேம்னா மனசுல நிக்கிற மாரி இன்னைய வரைக்கும். இதே நீங்க ஜெயலலிதா, கருணாநிதிய பத்தி இவ்ளோ பேசியிருக்காங்கன்னு ஏதாவது யோசிச்சீங்கன்னா, உங்க மைண்ட்ல எதுவுமே வராது. ஏன்னா, தீய சக்தின்ற வார்த்தைய தவிர பெருசா அவங்க வேற எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் கலைஞர பத்தி கண்டபடி பேசியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே இருக்காது. எம்ஜிஆர் பேசினதே கிடையாது. வேற யாரையாவது தலைவர்கள் எடுத்துட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஆனா, இவர்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க டிஎன்ஏல இது ஊர்னது. இதுல இவர்கள் இந்த மாரி பேச அவரும் டீசென்ட்டா சொல்லி, "தம்பி உங்க அப்பா வயசு எனக்கு." வேற என்ன சொல்ல முடியும்? இந்த 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 சுதாகர் கோபின்னு 2 பேர் இருக்காங்கல்ல, பரிதாபங்கள். அவன் ஒருத்தர் சொல்லும்போதே பவ் அப்படின்னுவான். பூமர் பூமர் அந்த மாரி இவங்க ரியாக்ட் பண்ண அப்போ ஒரு கட்டத்தில உன் ஸ்டைல்லயே நான் வர்றேன்ட்டு, அங்க இருக்கிறது யாரு? நீங்க அவர்ட்ட போய் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாரிலாம் குடுத்தெல்லாம் படிக்க மாட்டாரு. அவரு பெருசா ஹோம் ஒர்க் பண்றாரு. நீங்க அந்த ஸ்பீச் பார்த்தாலே தெரியும். அப்ப அவருகிட்ட வந்துட்டு இந்த மாரி வார்த்தைகள் சில இதெல்லாம் வேணான்ருப்பாரு. இவர அடிக்கணும்னு ஆரம்பத்திலேயே குடுத்துருப்பாங்க. வேணாம் அதெல்லாம் வேணான்ருப்பாரு. இப்ப ரொம்ப இதானோனே அவரு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இன்னொன்னு அவரு அடிச்சதெல்லாம் நீங்க சொல்றீங்க. கொரோனா தவிர மத்த எது எடுத்தாலும், அவர் ரொம்ப டீசென்ட்டா தான் அப்ரோச் பண்ணியிருக்காரு. பாலிடாயில்ன்ற மாரி வார்த்தை பொதுவான இவங்கள சொல்றது, அவர் தரத்துக்கு அவருடைய தரத்துக்கு இவரு இறங்கிட்டாரு. நான்லாம் அதெல்லாம் பதிவே போட்டேன். தேவர் மகன்ல கமலஹாசன் கடைசியில என்னையும் இறக்கி விட்டீங்களான்ற, அந்த மாரி இவரையும் இறக்கி விட்டீங்களான்னு. அந்த இது. அப்புறம் நைட் 2 மணிக்கு போட்டதுன்னு. அப்ப என்னன்னா, ஆத்திரத்துக்கு ஆத்திரம்ன்ற மாரி கொண்டு போய் நிறுத்துறாங்க. இதுல என்ன பெரிய விஷயம்னா, அவர்கள் நோக்கம் ஈஸியா நிறைவேறுது. ஏன்னா, இவரு சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்காரு. சப்ஜெக்ட்ட விட்டு டைவர்ட் பண்றாங்க. அப்ப டைவர்ட் பண்ணும்போது, இவர்களுக்கு லாபம். எடப்பாடி அதில கொண்டு போய் தலைய குடுக்குறாரு. இன்னொரு விஷயம், அவரு பல விஷயங்கள் குடுத்ததுல இவர்களுக்கு பயங்கர கோவம். ராசாவ மேற்கோள் காட்டி இவரு பேசுனது இவங்களுக்கு பயங்கர கோவம். அந்த கோவத்தோடயே எங்களுக்கு வந்து முதலமைச்சருக்கு சமாதியில இடம் குடுக்கலன்னு இவரு பேச, அவரு எடுத்து இன்னொரு பாயிண்ட்ட வச்சுட்டாரு. நீங்க நியாயப்படி காமராஜருக்கு நீங்க கடற்கரையில ஏன் இடம் குடுக்கல? அப்ப அவரு என்ன சொன்னாரு? முன்னாள் முதல்வர்களுக்கெல்லாம் கிடையாதுன்னாரு. உங்க அப்பா யாரு? நியாயமான கேள்வி. அப்போ இன்னொன்னு அந்த டைம்ல நடந்தது, நான் வந்து முதலமைச்சரா குடுக்க முடியாது. கோர்ட்ல கேஸ் இருக்கு. யாரும் இவரு ராமதாஸ் போட்டிருக்காரு. இன்னொருத்தர் போட்டிருக்காரு. அதனால நீங்க கோர்ட்ல போய் ஐயாட்டலாம் பேசிட்டு வாங்கிக்கங்க. நாங்க அப்ஜெக்ட் பண்ண மாட்டோம்னாங்க. இதெல்லாம் அவர் ஒண்ணும் பேசல. அப்ப அதே மாரி இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. ராமதாஸ் ஐயா வாபஸ் வாங்கிக்கிறாரு. இவங்களும் அப்ஜெக்ட் பண்ணல. அங்க வந்து குடுத்துடுறாங்க. ஆனா இவரு அது மேல நின்னு எனக்கு என்னன்னு பேசுறாரு. இது அப்ப நடந்தது எல்லாருக்குமே தெரியும். எங்க அப்பாக்கு ஏன் இடம் குடுக்கல? அப்படின்றதெல்லாம் பேசுறாரு. அப்ப இந்த மாரி விஷயங்கள் திரும்ப திரும்ப இந்த கிளாஸ் பாப்பான்னு பேசுறது, இது எல்லாமே இந்த தரம் தாழ்ந்து ஒரு இத நோக்கி நகருது. என்ன கேட்டா நான் இவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இவர்கள் அதில தான் சுகம் காட்டுறாங்க. இன்னைக்கு கூட ஆர்.எஸ். பாரதி தனியா ஒரு அறிக்கை,
சிஎம் வந்து என்ன கொரோனான்னு சொல்லிட்டியே, நான் உயிருக்கு அஞ்சாதவன், நான் கலைஞரின் மகன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவரு நாளைக்கு இன்னைக்கு என்ன பேச போறாருன்னு தெரியல. சரி, இப்ப ராகுல் காந்தியும் முதல்வர் அவர்களும் புதுச்சேரியில சந்திக்கவே இல்ல. ஆனா இப்ப கூடிய விரைவில தமிழகத்துல வந்து சந்திப்பாங்க, ஒரே மேடையில தோன்றுவாங்கன்றாங்க. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஜோசியத்தெல்லாம் யார் நம்பிக்கிட்டு இருப்பா? ம். அதாவது நீங்க பாருங்க, நீங்க கூட அந்த கேள்வி இப்படிதான் வருது. இதே அமித்ஷா வந்து அங்க எடப்பாடியும் பிரச்சாரம் பண்ணி 2 பேரும் ஒரே மேடையில ஏறல அப்படின்னா, இன்னைக்கு எப்படி வந்திருக்கும்னா, அமித்ஷாவும் இவங்களும் மோதல், அமித்ஷா புறக்கணிப்பு. இது வந்து நடக்குமா? தமிழ்நாட்டிலயும் இது எதிரொலிக்கிறது. அப்படி இப்படின்னு தான் போகும். ஆனால், அங்க நடந்த விஷயத்த எந்த ஊடகமும் தமிழ்நாட்டுல பெருசா ஆக்கல. ஆக்க விட மாட்டாங்க. இவர்களுடைய பார்வையும் அப்படிதான் இருக்கும். சாஃப்ட் கார்னர் இருக்கும். இந்த மாரி இந்த சைடுனா ஒரு சின்ன பிரச்சனை பெருசாக்குவாங்க. அண்ணாமலைலாம் எடுத்துக்கங்க. இந்த மாரி விஷயங்கள்ல எங்க அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அத பெருசாக்குற வேலைய பண்றாங்க. இங்க பெரிய அளவுல முட்டிக்கிட்டு நிக்குது. ராகுல் காந்திலாம் கடும் கோபத்துல இருக்காரு. திருமாவளவன் தினம் ஒரு முடிவு எடுக்கிறாரு. திருமாவளவன் தொங்கு சட்டசபை வரும்னு சொல்ட்டாரு. ஆட்சி தொடராதுன்றத மாரி பேட்டிய குடுத்துட்டாரு. அதுல சிஎம்க்கு கடும் கோபம். கூட்டணி கட்சிகள் தங்கள வஞ்சிச்சதுல ரொம்ப கோவம். கமலஹாசன்லாம் கடுமையான கோவத்துல இருக்காரு. இயலாமை, கையேறு நிலைன்னுவாங்க. அந்த மாரி இருக்காரு. அப்ப இந்த மாரி ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு தான் திமுக சந்தோஷமா போகுது. இதுல திமுகவிலேயே நமக்கு இந்த தடவ சான்ஸ் கிடைக்கும். இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும்னு காத்திருந்தவர்கள் எல்லோரும் வெறுப்புல இருக்காங்க. மீண்டும், மீண்டும் இதே பழைய ஆட்களே வர்றாங்க. குற்றச்சாட்டப்பட்டிருக்கு. பென்னு வந்தது, ஐபேக் வந்தது. இவங்கட்டலாம் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த தடவ அவங்க கிடையாது. நல்ல வேட்பாளரா இங்க போடுவாங்கன்னு நெனைச்ச இடத்துலலாம், எனக்கு என்னன்னு அதே வேட்பாளரே வந்திருக்காங்க. 2வது கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிய தூக்கி குடுத்தது. இந்த மாரி கூட்டணி திமுகக்குள்ளேயே கடுமையான அதிருப்தி இருக்கு. ஒரு இந்த போக்கு. நான் சொல்லுவேன், நீ செய்யணும். ஓகேவா? யாருக்கு வேணா குடுப்பேன். நீ வேலை செய்யணும். அப்படின்ற போக்கு அதிகாரமாக திணிக்கப்படுது. கலைஞர்ட்ட அப்படி அப்படி இருக்காது. இதயத்துல இடம் இருக்கு. இந்த முறை நீ இது பண்ணி இறங்கி வேலை செய். நான் உன்ன பார்த்துக்கிறேன். அது பார்த்துக்குவார்ன்ற நம்பிக்கையும் தொண்டர்களுக்கு இருந்தது. ஏன் இருந்ததுன்னா, அந்த தொண்டர்களை கலைஞர் தெரிஞ்சு வச்சிருந்தார். இங்க ஸ்டாலின்ட்ட அது கிடையாது. ஒன்லி ரிப்போர்ட், பென் ரிப்போர்ட். இந்த தொகுதியா பென் ரிப்போர்ட் டேபிள்ல இருக்கும். நீங்களா? அப்படி இப்படிதான். அப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மயிலாப்பூர் அந்த இப்போ மாவட்ட செயலாளரு கட்சிக்குள்ள கடுமையான அதிருப்தி. அப்ப அந்த கடுப்பு ஜனங்கள்ட்ட இருக்கு. அப்போ இந்த விஷயத்துல உங்களுக்கு நேர்காணல் நடக்குது. நேர்காணல்ல முன்னாடி இருந்த எம்.கே. பாலனுடைய சன்னு. அவருக்கு வாய்ப்பு தரலாம். அவரு அப்ளை பண்ணியிருக்காரு. ராமஜெயம்னு அந்த தொகுதியில நல்ல செல்வாக்கு உள்ளவரு, பேர் பெற்ற எம்.எல்.ஏ. அவருடைய பையன். அவரு அப்ளை பண்றாரு. மயிலை சம்பந்தம்னு அந்த இதுல இவரு மிசால இன்னைக்கு பேசியிருக்காரு. மிசால அவரு கூட இவருக்காக அடி வாங்கினவரு. அடிபட்டப்பலாம் குறுக்க விழுந்து தடுத்து அடி வாங்கினவரு. இவங்க 3 பேரையுமே ஸ்டாலினுக்கு பர்சனலா தெரியும். வாடா போடான்னு பேசுற அளவுக்கு ஸ்டாலினுக்கு தெரியும். "என்னடா என்ன பண்ற?" அப்படின்ற அளவுக்கு தெரியும். இதுல அன்னைக்கு பார்த்தம்போது, "என்னண்ணா வந்திருக்க?" அப்படின்னேன். "இல்லண்ணே பண்ணியிருக்கேண்ணே." "சரிடா." ஆனா, இவங்க 3 பேருக்குமே குடுக்கல. மீண்டும் தாவேலுக்கு குடுக்குறாங்க. அப்ப திமுக என்ன இதுல இருக்குன்னு தெரியுதா? இந்த இது நான் ஒரு தொகுதி, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அப்ப இந்த விவகாரம் தான் எல்லா இடத்துலயுமே எதிரொலிக்குது. இளைஞர் அணிக்கு 30% கேட்டிருக்காரு. கிடைச்சது 10 சீட்டு. அதுலயும் 11 சீட்டு. அதுலயும் அப்பா கோச்சுக்கிட்டாருன்னு ஒருத்தர் பேக் அடிச்சுட்டாரு. இந்த காந்தி பையன், வினோத் காந்தி. அப்ப இந்த மாரி நிலைமையில தான் இவர்கள் தேர்தலை ஆனா இது எதுவுமே மீடியால பெருசா வராது. இந்த சைடு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா, அத எடுத்து பெருசாக்குவாங்க. ராகுலுக்கும், ஸ்டாலினுக்கும் அப்படி முட்டிக்கிட்டு இருக்குது. நீங்க சொல்றீங்க 2 பேரும் மேடை ஏறுவார்கள், அது இல்ல, ஏறுவார்கள். ஏறல, சந்திக்க கூட இல்ல புதுவையில. ஆனா காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் சந்திப்பாருன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அததான் அது சொல்றேன். நடக்குமான்னு கேட்கிறேன். அவ்ளோ சாஃப்ட்டா பார்ப்பாங்க. ம். அங்க ஏதோ ஒரு விஷயம், இங்க சந்திப்பாங்க அப்படின்னு. ஆனா அது மாத்தி நடந்தா, அங்க பார்த்தீங்களா, இது அவ்வளோதான் பிளவு ஏற்பட்டு விட்டது அப்படின்ற மாரி. ஒரே விஷயத்துக்கு 2 நரேட்டிவ் எழுதுவார்கள். அதுதான் இங்க நடக்குது. இது என்ன மூடி மூடி மறைச்சாலும், நீங்க பெருசா ஒண்ணும் எதுவும் எடுபடல. திமுகவுக்கும் சரி, அதிமுகவும் சரி, தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன். கதாநாயகன் தேர்தல் அறிக்கைய அவரு கரெக்ட்டா கொண்டு போயிட்டாரு. அவரு இந்த கிளிம்ப்ஸு, டீசரு, ஃபர்ஸ்ட் லுக்கு அதுன்ற மாரி அறிவிப்புகள அப்பப்போ குடுத்துட்டு, ஒரு புது ஸ்டைல கொண்டு வந்து தேர்தல் அறிக்கைய ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு.
விஜய் வெறும் அறிவிப்புகளா வெளியிடுறாரு. இதுவரைக்கும் தேர்தல் அறிக்கை வெளியிடல. அது அவங்களுடைய பிரச்சனை. ஆனாலும் அந்த அறிவிப்புகள்ல சில விஷயங்கள் கவர்ற மாரி பேசிட்டாரு. இவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, தேர்தல் அறிக்கை இத்தனைக்கும் கனிமொழிய வச்சுலாம் பண்ணி பார்த்தாங்க. செல்ஃபே எடுக்கல. ரூ. 8000 டோக்கன் குடுக்குறோம். கிஃப்ட் வவுச்சர் மாரி. அது இதுன்னு. அது பொதுமக்கள் மத்தியிலே இன்னைக்கு அது ஒரு பெருசா எடுபடல. ஏன்னா, ரூ. 1000 உரிமை தொகையே 3 வருஷம் கழிச்சு தான் தேர்தல் நெருக்கத்துல தான் வேற வழி இல்லாம தேர்தல சந்திக்கணும்னு அவங்க குடுக்க ஆரம்பிச்சாங்க. சொன்னதையும் செய்யல. இப்ப ரூ. 8000 டோக்கன வச்சுக்கிட்டு நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், அது வாங்கலாம்ன்னு பெருசா இவரு உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்காரு. கதாநாயகன் அதான், சூப்பர் ஸ்டார் அதான், யாருன்னு கேட்டாலும் பாட்டுலாம் பாடுறாரு. அவங்களுக்குள்ளேயே பேசி அவங்களே திருப்தி அடைஞ்சுக்கிறாங்க. முதல்வரை திருப்தி அடைய வைக்கிறாங்க. வேற ஏதாவது பேசுதா தேர்தல் அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, திமுக தேர்தல் அறிக்கை எதுவுமே இல்ல. அதனால தான் அவங்களால எதுவும் பெருசா எடுத்துட்டு போ முடியல. இவர்கள் என்ன பிரச்சனை? நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ரூ. 2000ன்னு அறிவிச்சது இவர் தான் முதல்ல. யார் முதல்ல அறிவிக்கிறாங்கன்றது எடுபடும். 2வது தாலிக்கு தங்கம், கல்வி கடன் ரத்து, 3 சிலிண்டர் இலவசம், சிறுபான்மை பெண்களுக்கு தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் உதவி. இந்த மாரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட என்ன மைனஸ்னா, எடப்பாடியும் பல இடங்கள்ல அத பதிவு செய்ய மறக்கிறாரு. இவருடைய டீம் இருக்குல்ல, அந்த டீமு ஒண்ணுக்கும் உதவாம இந்த விஷயங்கள பெருசா பூஸ்ட் பண்ணவும் இல்ல. இன்னும் 10, 15 நாள்ல அது கொஞ்சம் பெருசு பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏடிஎம்கே டீம் ஏடிஎம்கே சொல்றீங்களா? டீம். அப்ப இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குது எலக்ஷன். சரி, இப்போ பியூஷ் கோயல் அவர்கள் முதல் முறையா சபரீசனோட பேரை சொல்லியிருக்காரு. சபரீசன், கனிமொழி, முதல்வர் இவங்க 3 பேரும் வந்து நெறைய ஊழல்ல ஈடுபட்டிருக்காங்க. கட்டாயம் இவங்க மேல வந்து நாங்க நடவடிக்கை எடுப்போம். என்னன்றது என்கொயரி போடுவோம் அப்படின்னு இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து சபரீசன் அவர்களோட பேர வந்து வெளிப்படையா இப்படி ஒரு தலைவர் குற்றம் சாட்டி நம்ம பார்த்திருக்கோமா? இல்ல முதல் முறையா இந்த அளவுக்கு அழுத்தமா சொல்றதுக்கான காரணம் என்ன சார்? முதல் முறையாக இந்த தேர்தல்ல சபரீசன் பொதுவெளிக்கு வந்து வேட்பாளர்கள ஆதரிச்சு கட்சி பணியில ஈடுபடுறாரு. ம். அப்படி வரும்பொழுது இவர்கள் அவருடைய பேரை உச்சரிக்கிறாங்க. சபரீசன் வந்து இவ்வளோ நேரம் பேக் போன் மாரி பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணியிருந்தாரு. இப்ப முரசொலி மாறன் மாரி, கலைஞருக்கு ஒரு மருமகன் மாரி, முரசொலி மாறன் மாரி, ஸ்டாலினுக்கு ஒரு மருமகன் சபரீசன். இந்த தடவை நான் ஆரம்பத்துலருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தேர்தல் அந்த வேட்பாளர் பட்டியல வெளியிடுறதுல யார் கை ஓங்குதுன்றதும் திமுகவுல பெரிய பிரச்சனைன்னு. இந்த தடவை சபரீசன் கை ஓங்கி இருக்கிறது. நீங்க ஒரு இடம் 10 இடம் தவிர கூட்டணி கட்சிகள் ஒதுக்குனது போக, மீதி இடங்கள் அனைத்தும் சபரீசனுடைய நிறுவனம் குடுத்த லிஸ்ட்டு. சிஎம் அதுக்கு ஓகே சொன்னது. உதயநிதிக்கும் பெருசா ஹோல்டு இல்லன்றீங்களா இல்ல இந்த 10 அளவுக்கு? தொகுதி தான். 10 பேர் தான் அவங்களுடைய ம். ஆதரவாளர்கள் நிக்கிறாங்க. ம். மத்தபடி பெரிதாக எதுவும் இல்ல. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சபரீசனுடைய அந்த நிறுவனம் தான் இந்த நான் இப்ப சொன்னதெல்லாம் பண்ணது. ஆ அவங்கள சரி கட்டிட்டா நம்ம சீட்டு வாங்கிடலான்னு. அப்படிதான் பலரும் வாங்கியிருக்காங்க. இப்ப மயிலாப்பூர் வேலுன்னா, நான் சொன்ன இவ்வளோ பேர் இருக்காங்க தகுதியானவரு. நீங்க ஜெயிக்கணும்னா கொஞ்சம் பேர மாத்தணும். அவங்க மேல தான் வெறுப்பு மாத்திட்டோம் பாத்தியான்னா, அப்ப கொஞ்சம் சமாதானம் ஆயிடுவோம். வேற ஆள் போட்டுருக்காங்க. சரி நம்ம ஓட்டு போடுவோம். அதே ஆள திரும்பி கொண்டு வந்தீங்கன்னா, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்ப அந்த இடத்துல ரிப்போர்ட் குடுக்க வேண்டிய இவர்கள், அதே ஆள் தான் பெஸ்ட்டுன்னு குடுக்குறாங்கன்னா, அப்ப பாத்துக்கங்க. மயிலை சம்பந்தம் பையன் அந்த இடத்துல ஃபேமஸு. அவரு கனிமொழி ஆதரவாளர்ன்னு அறியப்படுவார். அவர தட்டி விட்டுறாங்க. எம்.கே. பாலன் பையன் நல்லா ஃபேமஸு. இவருக்கு பர்சனலாவே தெரியும். அவரையும் கண்டுக்கல. சரி ராமஜெயம் பையன் அவரையாவது பண்ணலாம்ல. கனிமொழிக்கு அடுத்த இடத்துல இருக்காரு. அவரு தான் அங்க இந்து தொழிற்சங்கத்துடைய தலைவர். அவரும் கனிமொழி ஆதரவாளர்ன்னு அவரையும் தட்டி விடுறாங்க. இந்த தேர்தல்ல கனிமொழி ஆதரவாளர் ஒருத்தருக்கு சீட்டு கிடையாது. அப்போ கட்சியை முழுவதுமாக தன் கையில எடுக்கிற வேலைய சபரீசன் செய்கிறார். செய்து விட்டார். இதை எப்படி உதயநிதி அனுமதிப்பாரு? கனிமொழி எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க? மோஸ்ட் சீனியர் மினிஸ்டர்ஸ் ஃபுல்லாவே கனிமொழி இவங்க டீமு. அப்ப எப்படி அவங்க அனுமதிப்பாங்க? இத யாராவது பேசுறாங்களா ஊடகங்கள்? எல்லாருக்கும் தெரியும். இந்த இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிப்புல என்ன ஆகுதுன்னு தெரியும். அவ்வளவுதான். இப்ப இவர்கள் கட்சி ஆட்சிய பிடிக்கலன்னா, அப்ப இது எல்லாமே வெளிப்படும். இந்த ஊடகங்களும் தைரியமா பேசுவாங்க. அப்பதான் இவங்க கண்டுபிடிச்ச மாரி பேசுவாங்க. இதுதான் விஷயம். சார், பிஜேபியில வெற்றி நிலவரம் எப்படி இருக்கு சார்? நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெற்றி பெற நயினா வாய்ப்புகள் நாகேந்திரன் இருக்கா? ஜெயிப்பதற்கு கொஞ்சம் போராடி தான் ஜெயிக்கணும். இல்ல அவர் அசட்டையா இருந்தாருன்னா தோத்துருவாரு. இசக்கி ராஜா வலுவான வேட்பாளரா சசிகலா போட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல. இவருக்கு எதிரா மட்டும் அந்த மாரி போடுறாங்க. என்னன்னு தெரியல. அப்ப அந்த இசக்கி ராஜாவ பேசி பார்த்தோம் ஒண்ணும் நடக்கல. அப்போ அவரு வந்து 10,000க்கும் மேற்பட்ட வாக்குகள பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ என்ன ஆகும்னா, இவருக்கான பாதிப்பு. இவர் தொகுதி விட்டு மாறி வேற வந்து நிக்கிறாரு. இதுவரைக்கும் பர்மிஷன் அந்த ரூட் கூட போடல. அவ்ளோ குளறுபடி.
இது நயினார் இதில். அதனால இதெல்லாம் சரி அங்க பண்ணிட்டு என்ன சார் எக்ஸ்பீரியன்ஸ்க்கா பஞ்சம்? அங்க ஆட்கள் இல்லையா என்ன? எதனால இப்படி இருக்கு? அவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ்க்கா பஞ்சம். ஏன் இல்ல பிஜேபி அதுதான் அப்படியே இருக்கு? கேட்கிறேன் நானு. பிஜேபி ஏன் அப்படியே இருக்கு? இவர் அதிமுகல இருந்து வந்தவர் தானே சார்? நீங்க ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயம் தாங்க ஜெயிக்க வைக்கும். ம். சும்மா நான் ஒரு தலைவர் ஆக்குனது எதுக்கு ஆக்குனாங்க? நீ ஏதாவது பண்ணுன்னு தான் ஆக்குறான். உன் கையில பவர் குடுக்குறேன் பண்ணுன்னு. நீங்க எல்முருகன் ஐடியா கேட்டுக்கின்னு, அண்ணாமலை ஐடியா கேட்டுக்கின்னு, இப்படியே சுத்திக்கிட்டு, டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, எத பண்ணணும்? கூப்பிட்டு டோஸ் விட்டுருக்காரு பிஎம். 3, 4 தடவ வர்றேன் நான் ஒரு பிஎம். என்ன இங்க ஒரு பெரிய அளவுல பிரச்சாரம் போயிருக்கு? நான் வந்தது கூட எந்த ஊடகத்திலயும் பதிவாகல அப்படின்னு. அப்ப நீங்க அதெல்லாம் கூப்பிட்டு பண்ணணும்ல. ஊடகங்கள கூப்பிட்டு பேசணும், எல்லாம் பண்ணணும்ல. இல்ல அதுக்கேத்த இதெல்லாம் பண்ணணும்ல. செலவு பண்ணணும்ல. டிஎம்கே பண்றாங்கன்னா, நீங்க ஏன் பண்ண முடியாது? அவங்களும் நீங்க அங்கருந்து நிதி கேட்டு வாங்கணும். நான் இதெல்லாம் பண்ணணும்னா, எனக்கு இதெல்லாம் வேணுங்க. இல்லாட்டி பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லணும். நான் தலைவரா வரணும், இதெல்லாம் பண்ணணும். தலைவரா வர ஆசைப்பட்டு வந்துட்டு, ஒண்ணு நீங்க சொந்த இத செலவு பண்ணணும். இல்ல மேல நிதி கேட்டு பண்ணணும். இல்ல உட்காந்து இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணா தான் பண்ண முடியும்னு ஸ்ட்ரிக்ட்டா நடவடிக்கை எடுத்தா, அவங்க அதுக்கேத்த மாரி பண்ண போறாங்க. வளவலா, கொலவலா, வளவலா, கொலவலான்னா அப்படியே அவங்களும் கம்முனு இருப்பாங்க. ஒரு நாள் புடிச்சு கேட்பாங்க. இதுதான் கதை. இதுல அவருடைய தொகுதியில ஒழுங்கா நின்றுக்கலாம். சாத்தூருக்கு வந்தாரு. சாத்தூர்ல இப்ப வெயிட்டான வேட்பாளரு. இப்போ அங்கேயே இப்ப மாட்ற மாரி ஆயிடும் அவரு. இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. சார் நீங்க சசிகலா அம்மா பத்தி சொல்லியிருந்தீங்க. அவங்க கிட்டத்தட்ட 80 வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்கல்ல சார்? ஸோ மத்த வேட்பாளர்கள்லாம் அதிமுகக்கு ஸ்பாய்லர்ஸா இருக்காங்களா? இல்ல எப்படி சார் இருப்பாங்க. இருப்பாங்க? பெரும்பாலான இடங்கள்ல வேலைக்கு வாங்கிடுவாங்க. பெரும்பாலானத்துல இருப்பாங்க. ம். சில இடங்கள்ல இவங்க திமுகவுக்கு தான் உதவி பண்றாங்கன்னு தெரிஞ்சு, வாக்குகள் சிதறக்கூடாதுன்ற மாரி பிரச்சாரத்த அதிமுக கொண்டு போகும். அப்படி இவங்க யாருக்கு பயன்படுறாங்க? அப்போ ஓபிஎஸ் உள்ள இருந்து பயன்படுறாருன்னா, இவங்க வெளியில இருந்து அந்த வேலைய செய்றாங்க. மக்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க ஜெயலலிதா கூட இருந்தேன்றாங்க. ஆனா, அவங்களுடைய ஆட்சி, அவங்களுடைய கட்சி ஜெயிக்கிறதுக்கு இவங்க எதிரா நிக்கிறாங்க. அதுக்கு தனிப்பட்ட கோவம் காரணம். இவ்வளோ நாளா வராதவங்க ஏன் இப்போ வர்றாங்க? இப்படிலாம் பிரச்சாரம் கொண்டு போணும். இன்னொன்னு சசிகலாவும் அதுக்கு தானே பயன்படுறாங்க. மறைமுகமாக திமுகவுடைய வெற்றிக்கு உதவி பண்றாங்க. இதான் நடக்குது. இது எப்படி பாஜக இவங்கலாம் வந்து மத்தவங்கட்டலாம் பேசி பண்ணாங்க. சசிகலாட்ட என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அதான் விஷயம். ஏன்னா, இங்க இருக்கிற தலைவர்கள் அந்த லட்சணத்துல இருக்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிய உருவாக்கணும். நன்றி சார். பல தகவல்கள் பரிமாறிக்கிட்டீங்க. வேறொரு நேர்காணல்ல சந்திப்போம்.